இந்த பணக்காரன் பொண்டாட்டியை பிளான் பண்ணி கொன்ன விஷயத்துல போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியோட தம்பிகளும் அவனை தேடுறாங்க. இவன் தலைமறைவாயிடுறான். டோமியோ ஹெல்ப் பண்ணதுனால நம்மளையும் போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் தான் பொண்டாட்டிக்கிட்டே வீட்டில் உட்காந்துருக்கான். தலைமறைவில் இருந்த பணக்காரன் யாருக்கும் தெரியாம நைட்டு டோமி வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ தாண்டா எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி டோமியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து வெளில இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்றான். டோமியோட பொண்டாட்டி அதை பாட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கும் காசை கொடுத்துட்டு இவனை கூப்பிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த பணக்காரன் இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டியோட தம்பிங்கெல்லாம் உன்னை தேடுறாங்க, நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால துப்பாக்கி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு டோமியும் இவனும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போகிற வழியெல்லாம் இவன் டோமிக்கிட்ட கேட்டுக்கிட்டே வரான். என் பொண்டாட்டியை நான் கொல்லும் போது அவன் நான் தான் கண்டுபிடிச்சிருப்பாளோன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியிலேயே பேசிக்கிட்டு இருக்கான். கடைசியாக இவங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து யாரோ சுடுறாங்க. இதை பார்த்தோன்னே டோமி ஓடிடுறான். அங்கே இருக்க எல்லா போலீஸும் சுற்றி வளைச்சு இந்த பணக்காரனை சுட்டு அதே இடத்துல கொண்டுடுறாங்க. டோமி யாருக்கும் தெரியாமல் திரும்பி வந்து அவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு காட்டு வழியாக அவங்க வீட்டை பார்த்து ஓடுறான். தான் பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு அவன் செத்துட்டான், நம்மளுக்கு கடைசியாக விடுவு காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான்.